சேது இந்த மாதிரி தமிழ்ச்செல்வி கால் வலியால் அவதிப்பட்டு இருக்கதை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி அவங்க ஒன்றா இருக்கும்போது தமிழ்ச்செல்விக்கு கால் வலி வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்றதை யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீலிங்கோட படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போது அங்கே மலர் கருப்போட வந்த பாட்டியும் சேதுவையும் தமிழையும் ஒன்றா கூப்பிட்டு வச்சு உங்களால் ஒன்று சேர்ந்து வாழ முடியுமா முடியாதா, ஏன்னா கண்மணி இப்போ நல்லா இருக்கானா அதுக்கு தமிழ் தான் காரணம், அதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதனால அவள் செஞ்ச ஒரு நல்லதை யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி பண்ண தப்பாக மறந்துடுன்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட கேட்க சேதுவோ அதை கேட்குற மாதிரியே தெரியல. அவங்க ரெண்டு பேரும், அதாவது சேதுவும் தமிழும் மனசுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இதை பார்த்த அப்பத்தாவும் அவங்கள திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சேது ரொம்பவே திமிரா பேசுகிறத பார்த்த தமிழும் என்னால் கண்டிப்பாக இவங்க கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டு அங்கேருந்து போக அதே மாதிரி தான் சேதுவும் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அப்பா தான் ரொம்பவே சோகத்தோடு அங்கே வர மலருமே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டதுக்காக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ கருப்பு அப்பத்தா கிட்ட நீ தமிழும் சேதுவும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டனா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, நீ முதல்ல சாகணும். நீ செத்துட்டனா அப்பத்தா இருக்கிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டுச்சேன்ற ஒரு குற்ற உணர்ச்சியிலையாவது ரெண்டு பேரும் சேர வாய்ப்பு இருக்குன்னு சும்மா அவங்க பாட்டுக்கு அடிச்சு விட இதை கேட்டு அப்பத்தாவும் அப்பனா நாளைக்கு நான் சாக போகிறேன்னு சொல்ல கருப்பு உடனே ஷாக் ஆகுறாங்க. ஆனால் அப்பத்தா நான் சாகிற மாதிரி நடிக்க போகிறேன், நாளைக்கு பாரு நான் எப்படி சாக போகிறேன்னு சொல்லிட்டு கிண்டலாக ஒரு பக்கம் சொல்லிட்டு ஆனால் அவங்களோட ரூம்குள்ளே போயிட்டு ரொம்பவே ஃபீலிங்கோட அவங்களோட பையனான ராஜாங்கத்துக்கும் சேதுவுக்கும் தமிழுக்குமே சேர்த்து ஒரு கடிதத்தை எழுதி அவங்களோட ட்ரங்க் பெட்டிக்குள்ளே வச்சுட்டு சோகமாக படுக்கிறாங்க. ஆனால் அவங்க படுக்கும்போதே ஏதோ உண்மையாகவே நாளைக்கு தான் சாக போகிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் படுக்கிறாங்க. அதனால அப்போத்தான் நாளைக்கே வேறு ஏதாவது விபரீத முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் நமக்கும் யோசிக்க தோணுது. ஆனால் காலையிலேயே சீக்கிரமாக எந்திரிச்சு காஃபி குடிச்சிக்கிட்டே வேலைக்கு போக போகிற தமிழை கூப்பிட்டு மறுபடியும் கடைசியாக ஒரு தடவை நீ சேது கூட சேர்ந்து வாழ்வியா மாட்டியான்னு கேட்க ஆனால் தமிழும் ஊரறிய என்னோட வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கு தான் தான் அப்பான்னு சேது ஒத்துப்பாங்களான்னு முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறமா அப்பத்தா கிட்ட என்னால் கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அப்பத்தாவும் தான் சாகிறதா எடுத்த முடிவில் உறுதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்பத்தா உண்மையாகவே சேதுவும் தமிழும் சேரணுன்றதுக்காக தன்னோட உயிரை விட போகிறாங்களா, அப்படி இல்லைனா சாகிற மாதிரி நடித்து எல்லாரையுமே ஏமாற்றி வேறு ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணி அவங்க ரெண்டு பேரையுமே ஒன்று சேர்க்க வாய்ப்பு இருக்கா?